வாக்குரிமை குடியுரிமை ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்ற நீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்றது ஏங்க அப்படின்னு தாவேகாவோட ரசிகர்களும் தொண்டர்களும் யார கேள்வி கேட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புறக்கணிக்க காரணம் என்ன? எஸ்ஐஆரால பீகார்ல உண்மையான வாக்காளர்களோட பெயர் நீக்கப்பட்டுச்சா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எஸ்ஐஆர் சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் நேத்து சென்னையில நடந்துச்சு. அதுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்துக்கல. அது சம்பந்தமா கருணாஸ் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் மீது. ஏங்க, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்க்காம பனையூரில் கூப்பிட்டு பார்க்குறவர்கிட்ட நீங்கள் இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க. விஜய் அவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களோட பிரச்சனைக்கு முன்னாடி நிக்கிறவர் தான் ஒரு தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பனையூர்ல ஒருவேளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சிருந்தா அவர் வந்திருப்பாரோ என்னவோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், வாக்குரிமை குடியுரிமை ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி ரெண்டுமே ஒன்னா இருக்கும்? ஒரு அரசியல் தலைவர் இப்படி எல்லாம் பேசுறது? ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் கருணாஸ் அவர்களை கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது இது எலெக்ஷன் கமிஷன் நடத்துறது. இது வாக்காளர்களோட உரிமையானது. என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இது இந்திய குடியுரிமை சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் யார் இல்ல அப்படிங்கிறது. அப்போ வாக்குரிமை குடியுரிமை ரெண்டுமே வேற வேற தானே. இது கூட தெரியாம நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவரானீங்க? நீங்க எப்படி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பீகார்ல இப்போ ரீசெண்டா ஜூன்ல இந்த எஸ்ஐஆர் நடந்துச்சு. அதுல உண்மையான வாக்காளர்கள் 65 லட்சம் பேரோட பெயர்களை நீக்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்க போனப்ப வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தவங்க சரியான முறையில கணக்கெடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலேயே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக தான் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல இந்துக்கள் பிராமணர்கள் இவங்களோட பெயர்கள் கூட நீக்கப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகம் மற்றும் மக்களோட உரிமைக்கு எதிராக, அது ஒன்றிய அரசு பாஜகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு நடத்தி இருந்தா கண்டிப்பா நாங்க வந்திருப்போம். இதை திமுக நடத்துது, கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது சரியா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் அவர்கள் புறக்கணிச்சது நியாயமா? இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.